ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. அப்போ யூனிட் 3ல் வந்து அதை ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரே ஒரு ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு எப்படி உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலில் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லிங்கன்னா நான் இது மாதிரி எகெயின் வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிட் 3 இதில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம். ஸோ இது வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். செகண்ட் யூனிட்லேயே நம்ம வந்து கண்டினியூஸ் பீம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்டில் பண்ணியிருந்தோம். இப்போ அதே ப்ராப்ளம் தான் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் 3 டைப் ஆஃப் லோடு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நாங்கள் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி சென்ட்ரல் லோட், இன்னொன்று வந்து யூடிஎல், இன்னொன்று வந்து இது மாதிரி நான் சென்ட்ரல் லோட். இந்த 3 லோடு தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்பேன் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்பேன் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ சென்ட்ரல் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WL/4, யூடிஎல் அப்படின்னா WL²/8, நான் சென்ட்ரல் லோடு அப்படின்னா WAB/L. அதே மாதிரி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் நம்ம வந்து ரெண்டு எண்ட்லையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுங்கிறதே வந்து ஒவ்வொரு எண்ட் ஆஃப் சப்போர்ட்லேயும் என்ன மொமெண்ட் வரும் அப்படின்றது தான். ஸோ அதனால் எம் அப்படிங்கிறது மொமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஸட் மொமெண்ட்டுக்கு வந்து எஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏங்கிற எண்டில் இருக்கிறதுனால ஏபிங்கிற ஸ்பேனில் ஏ எண்டுக்கு வந்து -WL/8. அதே மாதிரி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் பிங்கிற இடத்துல வந்து ஏபிங்கிற ஸ்பேனில் பியிலேருந்து எடுக்கும்போது பிஏன்னு எழுதணும், அது +WL/8. அதே மாதிரி ரெண்டாவது கேஸுக்கும் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஏபி வந்து -WL²/12 ஸ்மால் டபிள்யூ, ஏன்னா அது யூடிஎல் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ யூடிஎல் கொடுத்துருக்கிறதுனால இங்கே நீங்கள் ஸ்மால் WL²/12 எழுதிக்கணும். அதேமாதிரி பிஏன்ற எண்ட்லேருந்து எடுக்கும்போது +WL²/12. அதே மாதிரி நான் சென்ட்ரல் லோடுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே -WAB²/L². அதே மாதிரி பிஏக்கு வரும்போது +WA²/B/L² அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் எடுத்தோன்னா நமக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கேன், கண்டினியூஸ் பீம் ஏபிசி இஸ் லோடட் as shown in figure, calculate the support moments and draw the BMD. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்பேன் மொமெண்ட்ஸ் ஃபார் ஈச் ஸ்பேன். ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் ஸ்பேன் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்பேன் மொமெண்ட்டுங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி அதுக்கப்புறம் பிசி அப்படிங்கிற ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. ஏபியில் வந்து ஒரு நான் சென்ட்ரல் லோடு இருக்குது 10 kN. அது ஃபஸ்ட்டு ஏலேருந்து 2 மீட்டர், பியிலேருந்து 3 மீட்டர்ஸில் இருக்குது. அப்புறம் பிசிங்கிற ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லோடு 12 kN. இந்த சென்ட்ரல் லோடு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த இடத்துல 2 கோட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்பேன் ஏபிக்கு வந்து நான் சென்ட்ரல் லோடுக்கு நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்பேன் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா WAB/L. ஸோ டபிள்யூங்கிறது 10, ஏ வந்து 2, தென் பி 3, எல் வந்து 5. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 12 kN/m. அதே மாதிரி ஸ்பேன் பிசிக்கு வரும்போது, ஸோ பிசியில் வந்து சென்ட்ரல் லோட், அதோடைய ஸ்பேன் மொமெண்ட் வந்து WL/4, W வந்து 12, L வந்து 6/4 போட்டிங்கன்னா 18 kN/m கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்பேன் மொமெண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட். ஸோ ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் அதே மாதிரி ஃபார் ஸ்பேன் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எம்எஃப் ஏபி வந்து -WAB²/L². முன்னாடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு வந்து -W வந்து 10, ஏ வந்து 2, தென் பி வந்து 3/3²/Lங்கிறது 5² இல்லையா, பண்ணிட்டோம்னா -7.20 kN/m. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி எம்எஃபிஏக்கு வந்து +WA²B. இங்கே வந்து AB² இருக்கும், இங்கே A²Bன்னு இருக்கும் நான் சென்ட்ரல் லோடுக்கு. L² போட்டிங்கன்னா, ஸோ இங்கே +10 × 2² × 3/5² போட்டிங்கன்னா தென் ஆன்சர் +4.80 kN/m. அதே மாதிரி ஃபார் ஸ்பேன் பிசி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லோடுக்கு வந்து எம்எஃபிசி. ஸோ அது ஏற்கனவே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன், -WL/8 -12 × 6/8, தட் இஸ் -9.00 kN/m. அதே மாதிரி எம்எஃப்
that is CB plus WL by 8 போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் 12 into 6 divided by 8 போட்டிங்கன்னா ப்ளஸ் 9.00 kN மீட்டர் அப்படிங்கிறது வந்துடும். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். வாட் யூ மீன் பை த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸோடைய நோட்டேஷன் வந்து K. ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பேனில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க டயக்ராமில் வந்து ஸ்டிஃப்னஸ் பண்ணும்போது இந்த பியிலேருந்து A, பியிலேருந்து C, ஏலேருந்து பி கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் ரெண்டு தடவை நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை. பியிலேருந்து ஏ கண்டுபிடிச்சாலே ஏலேருந்து பி என்னவோ அதே ஆன்சர் தான். அதேமாதிரி பியிலேருந்து சி கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் சியிலேருந்து பி வரும். அதனால் நம்ம அங்கே போக வேண்டாம். எந்த கண்டினியூஸ் பீம் கொடுத்தாலும் சென்டர் சப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து பிஏ அதாவது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கும்போது கேங்கிறது அதோடைய நோட்டேஷன்லேயே கே பிஏ கே பிசி கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். கே பிஏ ஈஸ்ட் கேபிசின்னு சொல்லிட்டு இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா I/L. ஐங்கிறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த எல்ங்கிறது L1 ஃபஸ்ட்டு ஸ்பேன், அதே மாதிரி L2ங்கிறது செகண்ட் ஸ்பேன். ஸோ பிஏங்கிறது L1 அண்ட் பிசிங்கிறது L2ங்கிறதுனால I/L1 I/L2. இப்போ ஐ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஐ பற்றி நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. தான் ஐயோட நான் அடுத்த ப்ராப்ளத்தில் அவங்க சொல்கிறேன் ஐ வேல்யூ மாறினா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் அப்படியே எழுதிக்கோங்க. கீழே L1க்கு வந்து I/5, இங்கே I/6, L2 வந்து 6 இல்லையா. அது இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்கிறோம், இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ பண்ணும்போது இங்கே 6I/30 5I/30ன்னு வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஐ வந்து காமனாக எல்லாரும் ஒரே வேல்யூங்கிறதுனால ஐ போட வேண்டியதில்லை. 6/30 5/30ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை விட்டுருங்க. நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து 6:5 அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் KBA இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இங்கே எழுதியிருக்கேன், KBC இஸ் ஈக்குவல் 5 அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ங்கிற ரெண்டையும் சேர்த்து தட் இஸ் டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது சம் ஆஃப் K இஸ் ஈக்குவல் டு KBA ப்ளஸ் KBC. ஓகே, ஸோ KBA வந்து 6 + 5 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தாற்போல் இது ஒன்றே ஒரு 4th ஸ்டெப் மட்டும் தான். அப்புறம் ஒரு சின்ன டேபிள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை DF அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BAக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தட் இஸ் KBA. அந்த KBயோட வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க. KBA 6 டிவைடட் பை சம் ஆஃப் K. சம் ஆஃப் Kங்கிறது இந்த 11 இங்கே இருக்குது 11. ஸோ 6/11 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆக்சுவலி 0.55 not 25 0.55. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BC பண்ணும்போது KBC டிவைடட் பை சம் ஆஃப் K. KBCயோட வேல்யூ வந்து 5 இங்கே எழுதியிருக்கோம். சம் ஆஃப் Kயோட வேல்யூ 11. ஸோ 5/11 போட்டிங்கன்னா 0.45. எப்போவுமே இந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1 வரணும். எந்த வேல்யூ வந்து 1லேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இது 0.55னா 0.45 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1 வரும். சப்போஸ் 0.56 அப்படின்னா இது 0.44ன்னு இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபிக்கு வந்து 0. ஏங்கிறத வந்து டயக்ராமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இங்கே இருக்குது. ஏங்கிறது ஃபிக்ஸடுக்கு எப்போவுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 0. அதே மாதிரி இந்த எண்டு சிக்கும் வந்து 0. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பிஏக்கு வந்து 0.55 அண்டு பிசிக்கு வந்து 0.45 அப்படிங்கிறது மட்டும்தான். ஏக்கும் பிக்கும் வந்து 0. அதை இங்கே எழுதிடணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் ஏபி வந்து 0 அண்டு சிபி ஆல்சோ 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு டேபிளேஷன் போடணும். ஸோ இந்த டேபிளேஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இன்றைக்கி படிச்சுருங்க. படித்து நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நான் அந்த டேபிளேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ தான் புரியும். இதை புரிஞ்சால் தான் டேபிளேஷன் புரியும். அது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை தனியாகவே வச்சுக்குவோம். அதனால் நான் எந்த ஸ்டெப் அதுக்கு கொடுக்கல. டேபிளேஷனுங்கிறது தனி ஒர்க். இப்போ இது வரைக்கும் உள்ளது நீங்கள் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா படித்து பாருங்கள். அதை புரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் அந்த டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த டேபிள் இருந்து நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஃபைனல் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதனால் 1 செகண்ட் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஃபார்ம் வந்து பார்த்துங்க. உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஃபோட்டோவை அனுப்புகிறேன்.
இந்த 2 பேஜும் ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு கிளியராக தெரியுற மாதிரி. பேஸ்ட் ஆன் த ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு நான் சொல்லியிருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட், அடுத்த மெம்பர்ஸ், டிஎஃப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், தென் ஃபிஎம் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். இது 4 வந்து எப்போவுமே பெர்மனெண்ட்டாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க டேபிள் வந்து மாறும், அது வந்து சப்போர்ட் எண்டை பொறுத்து மாறும். ஸோ ஃபிக்ஸட் எண்டு சப்போர்ட் பண்ண கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 எண்டுமே ஃபிக்ஸட் எண்டு. ஸோ ஃபிக்ஸட் எண்டுக்கு வந்து இதுதான் டேபிள். ஸோ அதனால் இந்த 4 காலம் ஞாபகம் வச்சுங்க: ஜாயிண்ட், மெம்பர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது முதல்ல இது 4 மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உள்ளது நம்ம வந்து அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் ஜாயிண்ட்டுங்கிறது சப்போர்ட் நேம். சப்போர்ட் வந்து ஏ, பி, சிங்கிற சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த 3 சப்போர்ட் இங்கே காமிச்சிருக்கோம். அடுத்த மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி அப்படிங்கிற ஸ்பேன் வந்து ஒரு மெம்பர். ரிவர்ஸை வந்து பியிலேருந்து ஏ வர்றது வந்து ஒரு மெம்பராக எடுத்துக்கணும். அப்புறம் பியிலேருந்து சி போகிறது ஒரு மெம்பர். அதே மாதிரி சியிலேருந்து பி வர்றது ஒரு மெம்பர். ஸோ டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏலேருந்து பி ஒரு மெம்பர், பியிலேருந்து ஏ இந்த மெம்பர். அதே மாதிரி பியிலேருந்து சி ஒரு மெம்பர், சியிலேருந்து பி வந்து இந்த மெம்பர். இதுதான் அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஏபிக்கு வந்து 0. அது முன்னாடியே நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து 0. அதே மாதிரி சிபிக்கு வந்து 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏக்கு வந்து 0.55 அண்டு பிசிக்கு வந்து 0.45. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதிக்கணும். ஸோ ஏபிங்கிற இடத்துக்கு நேரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0, பிஏங்கிற இடத்துக்கு நேரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.55 அண்ட் பிசிக்கு நேரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0.45 அண்ட் சிபிக்கு நேரம் 0. ஸோ இது அப்படியே எழுதிப்போம். அதே மாதிரி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டும் ஏபிக்கு என்ன, பிஏக்கு என்ன, பிசிக்கு என்ன, சிபிக்கு என்ன அப்படின்னு எழுதணும். இது செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும். ப்ராப்ளம் வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் வந்து இங்கே எழுதியிருக்கோம். அதாவது ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் வந்து ஏபிக்கு வந்து -7.2 அண்ட் பிஏக்கு வந்து +4.8 அண்ட் பிசிக்கு வந்து -9.00 அண்ட் சிபிக்கு வந்து +9.00. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் இங்கே எழுதியிருக்கேன். -7.20 +4.8 -9.00 +9.00. ஸோ இந்த டேட்டாஸ் 4மே நான் சொன்னேன். இந்த 4க்குமே உள்ள டேட்டா அங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கால்குலேஷன் போகணும். இப்போது கவனிங்க, இந்த 4 டேபிள் நான் சொன்னது வந்து முடிச்சிட்டோம். இது எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ராப்ளத்துலேருந்து எடுத்து தான் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து டிஸ்ட்ரிபியூட், கேரி ஓவர். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட், கேரி ஓவர்னு தான் ப்ராப்ளத்தில் வரணும். பட் அது வர முடியலன்ற போது லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஃபைனல் மூமெண்ட்ஸ், கன்வென்ஷனல் மூமெண்ட்ஸ், அதை அப்புறம் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் எதுவும் கிடையாது, அதனால் இங்கே எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -7.2 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருந்ததுன்னா நம்ம வந்து எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூ வந்து நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. இப்போது யூஸ்வலாக வந்து இந்த எண்டில் எப்போவுமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து சென்டரில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே எதுவும் இருக்காது, சென்டரில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருப்போம், இந்த எண்ட்லையும் இருக்காது. இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே +4.8 இங்கே -9.0.
இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா -4.2. ஸோ இந்த -4.2 டிஃபரன்ஸை வந்து சரி பண்ணணும். ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ எப்படி சரி பண்ணலான்னா இந்த -4.2 வந்து ப்ளஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். மைனஸை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். +4.20. இந்த +0.420 இங்கே ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஃபேக்டர் படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், இது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஃபேக்டர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இங்கே 0.55. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வேல்யூ இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், -4.2. ஸோ அப்போ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். +4.2 வந்து இங்கே எவ்வளோ எடுத்துக்கணும், இங்கே எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா +4.2ல் இங்கே +4.2 வந்து 0.55 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அதே +4.20 0.45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை இங்கே எழுதிக்கணும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். இதை பண்ணிடுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேரி ஓவர் எப்போவுமே 0.5. அது என்ன 0.5னா இங்கே என்ன வேல்யூ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ இதிலேருந்து 0.5 இங்கே எடுத்துக்கணும். ஸோ இங்கே +2.31 × 0.5 போட்டிங்கன்னா +1.16. அதே மாதிரி இங்கே +1.89 × 0.5 போட்டிங்கன்னா இங்கே +0.95. ஓகே. இப்போ இது கேரி ஓவர் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் சென்டரில் தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சென்டரில் தான் பார்க்கணும். இங்கே எதுவுமே வேல்யூ கிடையாது. சில ப்ராப்ளம் வந்து இங்கேயும் வேல்யூ வரும், இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ ப்ராப்ளம் இதோட ஓவர். ஸோ இப்போ ஓவர் அப்படின்னா இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா ஃபைனல் மொமெண்ட் என்னென்னு எழுதணும். இந்த ஃபைனல் மொமெண்ட் எப்படி எழுதணும்னா இந்த -7.2 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா -6.04. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் +4.8 +2.31 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +7.11. இங்கே -9.00 +1.89 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -7.11. அதே மாதிரி இங்கே வாங்க, +9.00 +0.95 ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இங்கே +9.95. ஓகே. இப்போ ஃபைனல் மொமெண்ட் முடிஞ்ச அப்புறம் கன்வென்ஷனல் மொமெண்ட். அது என்ன கன்வென்ஷனல் மொமெண்ட்னா ஏதாவது மைனஸ் வேல்யூ இருந்தால் அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ் வேல்யூ இருந்தால் மைனஸ்னு எழுதிக்கணும். அதான் கன்வென்ஷனல். எல்லாமே வந்து மைனஸ்னு இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -6.04 -6.04. இங்கே +7.11 -7.11. இங்கே -7.11. அதே -7.11. இங்கே +9.95. இங்கே -9.95. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் சப்போர்ட் மூமெண்ட். இந்த ஃபைனல் சப்போர்ட் மூமெண்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏயில் எவ்வளவு, பியில் எவ்வளவு, சியில் எவ்வளவுன்னு. இதை தான் நம்ம யூனிட் 2 செகண்ட் யூனிட்டில் தியரம் ஆஃப் த்ரீ மொமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபைனலில் கண்டுபிடிப்போம். இங்கே இந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரிசல்ட் எழுதும்போது சப்போர்ட் மூமெண்ட் MA வந்து -6.04 kN/m. பியில் மொமெண்ட் வந்து ரெண்டுமே ஒரே வழி தான். பியிலேருந்து ஏ பார்த்தாலும் சரி, பியிலேருந்து சி பார்த்தாலும். ஸோ -7.11 kN/m. அடுத்து சிங்கிற சப்போர்ட்டில் -9.95 kN/m. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஓகே. இந்த டேபிள் ஒரு தடவை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அதை ஒரு தடவை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே.